இந்த சம்பவம் அதாவது தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நடந்திருக்குது அப்படிங்கும்போது அதுலேயும் ஆனால் கைது செய்யப்பட்டு டெல்லியில் தானே. இப்போ 3 பேர் கைது செய்யப்பட்டதே அவங்களுக்கு லிங்க் இருந்தது, எல்லா விவகாரமும் அந்த டெல்லியில் நடந்த சம்பவம் தான். டெல்லியில் இல்லை, தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படின்றத எந்த அடிப்படையில் குஜராத்ல இருந்து தானங்க இறக்குமதி ஆகுது. இப்போ இல்லை இது இப்படி பார்த்தோம்னா நம்ம போதைப் பொருள் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுங்கிறது ஸ்டார்டிங்கில் தெரியாது. அது எங்கே தெரிய வருதுன்னா எங்கே கன்சியூமர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பசங்க 2 பேர் கஞ்சா போட்டு ரோட்டில் நடந்து போகும்போது போலீஸில் மாட்டுவாங்க. அங்கே தான் வந்து ஃபஸ்ட் ரிப்போர்ட் ஆகும்போது தான் அதோட பேக்ரவுண்ட் என்னன்ட்டு பிடிப்பாங்க போலீஸில். கஞ்சா இது மாதிரி விஷயங்கள் அங்கே தான். உலகத்தில் வந்து சொல்லப்போனால் 3 இடம் சொல்கிறோம் நம்ம. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து பீச்சில் ஒருத்தரை பிடிச்சி நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொண்டுட்டு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது சட்டமன்றத்திலேயே போய் சொன்னார் இப்போ இருக்கிற முதலமைச்சர். ஸோ இது எதுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதையே அரசியலாக்குறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை திமுக உருவாக்குச்சு தமிழ்நாட்டில்.